powered by Mark Properties. தொடர்கிறது. Welcome back to Line Date Therapy. நானா powered by Mark Properties. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் கூட்டத்தில் வெஸ்டர்னைஸ் தாக்கம், மேற்கத்திய தாக்கம் என்பது பல்வேறு பலன்களை தருகிறது என்று ஒரு தரப்பில் சொல்கிறது. வேலை வாய்ப்பை தருகிறது, சமூக அந்தஸ்தை தருகிறது, முக்கியத்துவத்தை தருகிறது, தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது என்று ஒரு தரப்பு. ஆனா இந்த காரணங்களுக்காக இவர்கள் மேற்கத்திய கலாச்சாரத்தை விரும்பவில்லை. இதை தாண்டி தன்னை மேட்டிமைத்தனம் முக்கவனாக காட்டிக் கொள்வதற்காக செய்கிற ஒரு ஏற்பாடு என்று இந்த தரப்பில் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. எது உண்மை? தொடரலாம். Actually, we are talking about only workplaces பத்தி தான் பேசின்னு இருக்கோம். நான் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல இருக்கேன். I am studying in college now. Collegeல it's not very necessary, but I like Western attitude, so I am following it. And it doesn't mean that I'm forgetting my Tamil culture or anything. I have Tamil in my heart. I do everything at home. I speak Tamil only. But at the same time, சரி பேசுறேன். எனக்கு தமிழ் அவ்வளவா ரொம்ப ஃப்ளூயண்டா வரதுனால தான் நான் இங்கிலீஷ்ல பேசுறேன். உங்க தாய்மொழி என்ன? மதர் டங் என்ன? தமிழ் தான். அப்புறம் இதுதானே பிரச்சனை. இப்போ ஒரே நிமிஷம், நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுடைய தாய்மொழி தமிழ், சரியா? ஆனா நீங்க எனக்கு தமிழ் ஃப்ளூயண்டா வரலங்கிறதுனால இங்கிலீஷ் பேசுறேங்கிறீங்க. மார்வாடிய மாட்டா கொடுங்களேன், நீங்க கொடுங்க. இவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுங்க? நீங்க தமிழா வந்து உங்களுக்கு ஒரிஜினல் லாங்குவேஜ் இருந்தும் வரலன்னு சொல்றீங்க. நான் வரலன்னு சொல்லியே. இப்போ நீங்க சொன்னீங்க ஃப்ளூயண்டா வருதுனாலனா லைக் மை என் டங் ரொம்ப ரோல் ஆகும். I speak in Tamil. Because நான் வந்து I've been studying in school where நான் வந்து நிறைய இங்கிலீஷ் தான் பேசணும் இந்த ஸ்கூல்ல. சரி. Okay. So I was brought up that way. இல்லம்மா, நீங்க ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. நான் வந்து இங்கிலீஷ் பேசுறேன் அல்லது வெஸ்டர்ன் கல்ச்சர் ஏத்துக்கிட்டேங்கிறதுக்காக என் கல்ச்சரே லாங்குவேஜை விட்டுறல நீங்க தான் சொல்றீங்க. நீங்க ஆங்கில பள்ளிக்கூடத்துல படிச்சீங்கிற ஒரே காரணத்தினால தமிழ் பேசுனா நாக்கு ரோல் ஆகுதுங்கிறதுல எனக்கு புரியல. Is it some disease or No, it's fine. ஒண்ணு இல்ல, ஆங்கிலம் பேசல ரோல் ஆகுதா? I speak more of English. I spent most of my time in school. Okay. That's it. I like English. I speak English. I never said that I hate Tamil. I love Tamil, okay? I'm not coming to that point. நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து தமிழ்ல பேசுறேன். அப்படி இருந்தும் நான் மார்வாடின்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆமா. You are talking in English. Yeah. From throughout I'm seeing you. He didn't tell that you are a Western man. Yeah. See, you are recognized by your culture. You can an adopted culture cannot give a full identity to you. See, இது தமிழ் ஷோ. இது தமிழ் ஷோ. தமிழ் எனக்கு ஃப்ளூவெண்டா இல்லனாலும் நான் தமிழ்ல பேசுறேன். அப்போ உங்க மதர் டங் இருந்து நீங்க கண்டிப்பா பேசி ஆவணும். அது I really appreciate. இது வந்து நீங்க தமிழ்ல ட்ரை பண்றீங்க. இது என்ன காமிக்குது? அந்த அடாப்ட் பண்ண கல்ச்சரை நீங்க டாமினேட் பண்ண நினைக்கிறீங்க. அந்த you don't அந்த அடாப்டட் கல்ச்சரை டாமினேட் பண்ண நினைக்கிறீங்க நீங்க. அப்படிலாம் இல்ல அதுதான். தம்பி நல்லா தமிழ் பேசுறீங்களே தம்பி, நாக்குல ரோலே ஆகலே. எனக்கு சில வார்த்தைகள் சரியா வராது. ஓகே. So அத அவாய்ட் பண்றது தான் I am just speaking in English because I'm more fluent. உங்க மனசுல இருக்க தமிழ் வந்து உங்களுக்கு எப்பவுமே வரும். இது மதர் டங்னா அது கண்டிப்பா எப்பவுமே வரும். அது இங்கிலீஷ் வந்து ஒரு ஹிண்ட்ரன்ஸா இருக்காது அதுக்கு. அந்த லாங்குவேஜ் when you think also no you will think in Tamil only if you are a good Tamilian. உங்க கற்பனை எல்லாம் வந்து இங்கிலீஷ்ல வராது, தமிழ்ல தான் வரும் ஃபர்ஸ்ட். No, that is not what I'm saying. The conveying language English I am able to communicate better. The conveying language may be English, but your thoughts always run in your own mother tongue. Not necessarily at all. Yeah, okay. நீங்க ஆரம்பத்துல இருந்து ஆங்கில வழி கல்வியில இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சிருக்கலாம், சரி இல்லைன்னு சொல்ல. பட் அவங்க சொல்ல முயற்சி பண்ற விஷயம் என்னன்னா, நீங்க உங்களுடைய சொந்த அடையாளம், own identity விட்டுட்டு you are trying to be somebody. This is my identity. This is what I am. No, you said you know Tamil. எனக்கு தமிழ் தெரியும் தான் சொல்றேன். நான் தெரியாதுன்னு சொல்லவே இல்லையே. ஆனா ஹானஸ்டா சொல்றேன் தம்பி. இந்த ரன்ல வந்து உங்களுக்கு இந்த கல்ச்சர் தான் டாமினேட் ஆயிட்டு உங்களுக்கு தெரியாமலே வந்துட்டு இருக்கு. இந்த கல்ச்சர் உள்ள இது வந்துட்டு இருக்குன்னு இல்ல, வந்துடுச்சு உங்களுக்கு. நான் இது போலியா நான் சொல்லவே இல்ல. நான் என்ன சொல்றேன்னா I like English so I speak it. I like Tamil as well so I speak it as well. நான் ரெண்டுமே சேமா பேசுறேன். எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, நான் அதன்படி இருந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு. ஆனா இந்த ஒரு பிடித்த விஷயத்தை நீங்க உள்ள எடுக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்கள்ட்ட இருக்கதெல்லாம் நீங்க தள்ளி விட பாக்குறீங்க தானே? அப்படிலாம் இல்லையே. இந்த அழகா தமிழ் பேசுறீங்களே இப்போ அப்ப தெரியுதுல, உங்களுக்கே தெரியுதுல நான் எதுமே தள்ளி வைக்கலன்னு. தள்ளி வைக்கல. ஆனா நீங்க முதல்ல பேசினப்ப நடிச்சீங்களே, இப்போ ரொம்ப எங்க நடிச்சேன்? இல்ல தம்பி, ஒரே ஒரு நிமிஷம் இருங்களேன். இந்த டீம்ல இருக்க பெரியவங்க எல்லாம் இருக்கீங்க, எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க, பக்கத்துல இருக்கவட்டே கேளுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தமிழ் வராதான்னு நான் கேட்டப்போ தமிழ் எனக்கு அவ்வளவு ஃப்ளூவெண்டா வராதுன்னு அவர் சொன்னார். எப்படி சொன்னாரு? அவர் தமிழ் சொன்னாரு. ஓகே, நான் கேளுங்களேன். நான் என்ன சொல்றேன்னா when I'm speaking in English you have to say Tamil because it's written as Tamil in English. See, this is too much actually.
தமிழ் தமிழ் TAMIL எழுதி இருக்கு, நீங்க தமிழ் சொல்லணும் அவசியம் இல்ல. You know it's Tamil, தமிழ். You can say it's தமிழ். தமிழ் தெரியாதவங்க தான் அத தமிழ்னு சொல்லணும். நீங்க ஒரு கல்ச்சர் அடாப்ட் பண்றதுல ஜென்யூனிட்டியும் ரசனையும் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதை ஜென்யூனா தான் அட்டென்ட் பண்ணுவீங்க, கொஞ்சம் ஃபேக்கா அட்டென்ட் பண்ண மாட்டீங்க. யூரோப்பியனைசேஷன் இம்பாக்டோட நான் இருக்கேன் அல்லது வெஸ்டர்ன் இம்பாக்டோட நான் இருக்கேன்னு நாம ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, எனக்கு என் கலாச்சாரம் தெரியாதுன்னு சொல்ல ட்ரை பண்றோம். அதனாலதான் முதலில் இருந்து உங்களுக்கு தமிழ் தேவையான அளவுக்கு பேச தெரிஞ்சாலும் கூட நீங்க தமிழ் பேசல. முதல் விஷயம், உங்க கல்ச்சர் அடாப்ட் பண்ணவே நீங்க சிரமப்படுற மாதிரி இருக்கு. எனக்கு வெஸ்டர்னைசேஷன் அடாப்ட் பண்றதுக்கு நீங்க சிரமப்படல. நான் வெஸ்டர்ன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக உங்கள் சொந்த அடையாளங்களை புறந்தள்ளுவது செயற்கையாக இருக்கு அப்படிங்கிறதா. உங்களுக்கு எவ்வளவு புரியுதுன்னு தெரியல, வெள்ளச்சாமிக்கு நல்லா புரியும். நான் மைக்க கொடுத்தா இப்ப உங்களை சொல்லிடுவாரு, ஏதாவது வந்துருச்சு பத்தியா மதுரை பார்த்து தயவு செஞ்சு என்ன வெள்ளச்சாமி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். லைன் டேட் சிறப்பு நீ யார்.